இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் வாசகங்களை அடிப்படையாக கொண்டு 3 முக்கியமான சிந்தனைகளை நம் நினைவில் நிறுத்துவோம். முதலாவதாக, உயிர்ப்பின் வல்லமை உணர. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் வல்லமையை உணர்கிற பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு சாராம்சம் உள்ளதாய், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம் மிகவும் உறுதியாய் அமைகிறது. நிறைய வேளைகளிலே இன்றைய நற்செய்தி பகுதியை வாசித்துவிட்டு தோமையார் நம்பிக்கை இல்லாதவர் என்று ஏதோ ஒரு ஒற்றையடியிலே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நாம் நம்ப வேண்டும் என்று முடிவு கட்ட வேண்டிய அவசியமில்லை. மாறாக, உண்மையில் பார்க்க போனால் தோமையார் தைரியமானவர். தோமையார் தைரியமாய் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தியவர். அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் வல்லமையை இன்னும் அதிகமாய் உணர்வதற்கு வாய்ப்பு பெற்றவர். தனிப்பட்ட விதத்திலே உயிர்ப்பின் அனுபவம் பெற்றவர். மீதி 10 பேரும் பலவிதமான ஐயப்பாடுகளோடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் தயக்கத்தோடு இயலாமைகளை தங்களுக்குள்ளேயே மறைத்து கொண்டிருக்க, தோமையார் ஆண்டவர் முன்னிலையிலே தைரியமாய் வெளிப்படுத்தினார். உயிர்ப்பை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இயலவில்லை, அனுபவம் இல்லை என்று சொல்லி எளிமையாய் வெளிப்படுத்தி ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்ட அவர், என் ஆண்டவரே, என் தேவனே என்று 2 வார்த்தைகளில் அவ்வளவு பெரிய மறை உண்மையை வெளிப்படுத்த, தன்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாய் அங்கு அறிக்கையிட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆம், உயிர்ப்பின் வல்லமையை உணர்ந்தால்தான் நாம் அடிப்படையிலே கிறிஸ்துவ வாழ்வில் சாராம்சம் உள்ளவர்களாய் வாழ முடியும். நம்மோடு இருக்கிறவர் உண்மையிலே உயிர்த்த ஆண்டவர். உயிர்த்த ஆண்டவரைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், உயிர்த்த ஆண்டவரைத்தான் நான் பின்தொடர்கிறேன் என்ற ஒரு அடிப்படை விசுவாசம் இருந்தால்தான் வாழ்வு அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. போருக்கு செல்லுகிற ஒருவன் தன்னோடு வருகிற படை வீரர்களுடைய வலிமையை நம்பினால்தான் இன்னும் அதிகமாய் உத்வேகத்தோடு முன்னோக்கி செல்ல முடியும். போருக்கு செல்லுகிறவன் தன்னோடு கூட இருக்கிற கருவிகளை, அதனுடைய பயன்பாடுகளை, திறமைகளை நம்பினால்தான் இன்னும் அதிகமாய் மனதிலே தைரியத்தோடு போராட முடியும். பலவிதமான போட்டிகளுக்கு செல்லுகிறவன் தன்னோடு வைத்திருக்கிற கருவிகளை, தன்னோடு வருகிற மனிதர்களை நம்பினால்தான் வெற்றியின் பாதையிலே நடக்க முடியும். அப்படி ஒரு கிறிஸ்துவன் தன்னோடு இருக்கிற இயேசுவை, தான் நம்புகிற இயேசுவை, தான் நோக்கி பயணிக்கிற இயேசுவை நம்பினால், அவருடைய உயிர்ப்பின் வல்லமையை உண்மையிலேயே உணர்ந்து கொண்டால்தான் அந்த வாழ்வு அர்த்தம் உள்ளதாய், ஒவ்வொரு நாளிலே, ஒவ்வொரு நொடியிலே அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆணித்தரமானதாய், சாட்சியமானதாய் அமைகிறது. எனவே உயிர்ப்பை உணர்வதற்கு முற்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்விலே உணர்வதற்கு முற்படுவோம். நாம் நம்புகிற ஆண்டவர் செத்துப்போன ஆண்டவர் கிடையாது, உயிர் துடிப்போடு வாழுகிற ஆண்டவர், நம்மோடு ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிறவர், நம்மை எல்லா சூழல்களிலும் கடக்கச் செய்கிறவர் என்கிற ஒரு வல்லமையை, என்கிற ஒரு ஆற்றலை நமக்குள்ளே கொண்டவர்களாய் வாழ்கிற பொழுது அந்த வாழ்வு அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது. ஆம், உயிர்ப்பின் வல்லமை உணர்வோம். இரண்டாவதாக, ஒன்றுபட்டு வாழ. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது தனிமரமாய் இருப்பதற்கோ தனிப்பட்ட விதத்திலே வாழ்வதற்கோ அல்ல. மாறாக ஒரு குழும வாழ்விலே ஒன்றுபட்டு வாழ்கிற அந்த சமூகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகிற ஒரு அடிப்படை சமூகம் திரு அவை. இந்த திரு அவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அமைதி, படிப்பினைகள் அனைத்துமே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகளிலே திருத்தூதர்களுடைய படிப்பினைகளை கேட்டு மக்கள் அனைவரும் கூடி வாழ்வதிலும், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்வதிலும், அன்பையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு விசுவாசத்திலே ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து வாழ்வதை சுட்டிக்காட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே இருந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. ஆம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய பங்கு அளவிலே, நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய அண்டை வீட்டு குடும்பங்களிலே இப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வெளிப்பட வேண்டும். அன்பை பகிர்கிறவர்களாய், மகிழ்ச்சியை பகிர்கிறவர்களாய்,
இல்லாதவர்களோடு நம்மிடம் இருப்பதை பகிர்கிறவர்களாய், விசுவாசத்தை பகிர்கிறவர்களாய் வாழ்கிற பொழுது அங்கு திருத்துதர்களின் படிப்பினைகள் வெளிப்படுகின்றன. திருத்துதர்களின் படிப்பினைகள் பகிரப்படுகின்றன. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய விழுமியங்கள் ஆழமாய் வேரூன்றுகின்றன என்று ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை கற்றுக்கொள்வோம். நம்முடைய இந்த குழும வாழ்விலே ஒன்றுபட்டு வாழ நாம் எடுக்கிற இந்த முயற்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிரப்படுகிறார். உயிர்த்த ஆண்டவர் பகிரப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அண்டை வீடுகளிடத்திலே நாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். மனிதர்களோடு ஒன்றுபட்டு வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் ஒவ்வொருவருடைய நடத்தைகளும் வித்தியாசமாயிருக்க எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்கிற பொழுது விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் அடக்கியதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்று இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், ஒன்றுபட்டு வாழ்கிற குடும்பத்திலே, ஒன்றுபட்டு வாழ்கிற திருச்சபையிலே, ஒன்றுபட்டு வாழ்கிற பங்கிலே, ஒன்றுபட்டு வாழ்கிற அன்பியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். மூன்றாவதாக, தூய ஆவியில் வளர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு துணையாக தருகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இந்த திருத்துதர்கள் இந்த தூய ஆவியின் வல்லமையாலே மக்களை வழிநடத்துகிறார்கள். தூய ஆவியின் வல்லமையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். தூய ஆவியின் வல்லமையினாலே மன்னிக்கிறார்கள். உறுதி பூசல் கொடுத்து மக்களுக்கு தூய ஆவியின் உறுதியை தருகிறார்கள். இப்படி பரிசுத்த ஆவியிலே, தூய ஆவியின் வல்லமையிலே கிறிஸ்துவ சமூகம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தினாரோ, பாலை நிலத்திலிருந்து கல்வாரி மலை வரை தூய ஆவியின் வழி நடத்தல் அவரோடு கூட இருந்ததோ, அதே போல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே கருவறை முதல் கல்லறை வரை தூய ஆவியின் வழி நடத்துதல் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமையர் புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 14, கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆம், நாம் கடவுளின் மக்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் துணையும் வழிநடத்துதலும் ஒவ்வொரு நாளும் தேவை என்பதை உணர்ந்து தூய ஆவியின் வல்லமை வேண்டுவோம். ஆம், முதலாவதாக உயிர்ப்பின் வல்லமை உணர்வோம். இரண்டாவதாக ஒன்றுபட்டு வாழ்வோம். மூன்றாவதாக தூய ஆவியின் வல்லமையிலே வளர்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.